எக் மேகி பாஸ்தா வாங்க பார்க்கலாம். வாங்க எக் மேகி பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மேகி ஒரு பாக்கெட், பாஸ்தா கொஞ்சம், 2 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமா பூண்டு, சாஸ். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதோட பாஸ்தா சேர்த்துடலாம். அதோட மேகி சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பாஸ்தாவும் மேகியும் சேர்த்துக்கலாம். அதோட மேகி மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுவையான எக் மேகி பாஸ்தா ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.